Infinix latest launch பண்ண Infinix ஓட Note 50X. This is not an ordinary phone அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்டினரி ஃபோன் கிடையாது, ஸ்பெஷல் ஃபோன் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் எப்பயும் போல கிரீன் கலராக தான் இருக்கு. பட் இந்த டைம் பிளாக் கலரில் மாடலோட நேம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபோன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே அதோட ப்ராசஸரை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட். ஸோ ரியரில் அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். எத்தனை மொபைல் அன்பாக்ஸ் பண்ணாலுமே இன்ஃபினிக்ஸோட அன்பாக்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். அதை அப்படியே நம்ம தூக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுல இவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணா மேலேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரேப்பர் போட்டிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க எப்பயும் போல. ஸோ மொபைல் அப்படி தனியா வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், கார்டு, விஐபி கார்டு அப்படின்னு சொல்லி இந்த டைம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. கார்டு நல்லா தான் இருக்கு. அது எதுக்கு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபோன். அதுக்கு ஒரு பேப்பர் உள்ள வந்திருக்கு. அப்புறம் கேஸ். ஸோ 50,000 ரூபா ஃபோனுக்கு கூட கேஸ்லாம் கிடைக்காது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் என்ன இருக்கோ அதே மாதிரி ஒரு கலரில் அதே ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. டிபியூ கேஸ் கொடுத்து அது மஞ்சள் கலர் ஆகி அது பெரிய தொல்லை பண்ணல. அப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று, 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். அவ்வளோதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலுமே இன்ஃபினிக்ஸோட டிசைன் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான நிறைய டிசைன்ல வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜெம் கட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த எட்ஜ் எல்லாமே கட் பண்ணி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு லெதர் பேக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயுமே நல்ல கிரிப் மாதிரி சில லைன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் போட்டு நல்லா இருக்கு. ஸோ கேஸ்மே டிஃப்ரெண்டாக இருந்தது, டிசைன்மே டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்புறம் பாக்ஸி டைப் லைட்டாக கர்வாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இது போக இதில் ஹைலைட்டாக ஆக்டிவ் ஹேலோ லைட், அதாங்க சீரியல் லைட்டு, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே பிளாக் கலராக இருக்கா, இதை சுற்றி ஒரு லைன் மாதிரி வருது. இது கால் நோட்டிஃபிகேஷன், கவுண்ட் டவுன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தால் 6.67 இன்ச்சில் HD ப்ளஸில் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க வந்து இந்த 2025 வந்து கூட இன்னுமே HD ப்ளஸ் கொடுக்குறாங்க. அதுவும் 10,000 ரூபா செக்மெண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் கொடுக்கறதுங்கிறது அக்செப்டபிளே கிடையாது. அதுபோக இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. இண்டோர்ல பார்க்கும்போது அந்த வீடியோஸோட குவாலிட்டி இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபுல் HD பிளஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இதோட பீக் பிரைட்னஸா 560 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இண்டோர்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது. அடுத்து இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே 90.2% அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்றாங்க. பட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அது போக இந்த மூணு சைடுமே பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. 2025லமே போக்கோ, ரெட்மி இவங்க கூட வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட மொபைல் போன்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. பட் இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரைக்கும் பஞ்ச் ஹோலாவே கொடுத்துட்டாங்க. அந்த விதத்துல பாராட்டலாம். அதுபோக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டியே கொடுத்துருக்காங்க. ஆனா டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல. ஆனா இதுக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்காக டொப்புன்னு கீழே போட்டுறாதீங்க, பட்டுன்னு உடஞ்சிரும். இங்க கேமராஸ் பார்க்கும்போது ரியர்ல டக்குன்னு பார்த்தா ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்டரி சென்சார் கொடுத்திருக்காங்க. என்னங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. அது போக மூணாவது ஒரு கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். அது கேமரா கிடையாது, அதுக்குள்ள IR பிளாஸ்டரை வச்சிருக்காங்க. பொதுவாக டாப்ல தான் நிறைய மாடல்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அதையுமே ஒரு கேமரா மாதிரி காமிச்சு டிசைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அதை யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லாவா, டெக்னோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப கேமராக்குள்ள IR பிளாஸ்டரை வச்சிடறாங்க. அது ஒரு கேமரா மாதிரி கணக்கு காமிச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிறது வந்து அந்த ஹாலோ லைட்டிங், அதையுமே கேமரா மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறது என்னமோ ஒரு கேமரா தான். இது போக சைட்ல LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்து தருது. பட் நீங்க போட்டோ ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸோ ஃபோக்கஸோ அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இது போக நம்ம கேமராஸ் யூஸ் பண்ணும்போதுமே லைட்டா அந்த கேமரா வந்து லேக் ஆகுது. சில டைம் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியல. முக்கியமா போர்ட்ரைட் போட்டோஸ் எடுக்கும்போது எங்களால சேஞ்ச் பண்ண முடியல. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். போர்ட்ரைட் ஷாட்ல கலர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல.
செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா அதோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கு. இங்கே அதுக்காக 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக எப்பயும் போல செல்ஃபிக்குமே எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க லோ லைட்ல கூட ஓரளவு டீசெண்டாக போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுபோக வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. அதே மாதிரி செல்ஃபிலுமே இங்க 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இதெல்லாமே சாஃப்ட்வேர்ல தான் ஆப்டிமைஸ் பண்ணி வருது அப்படிங்கிறதுனால இதோட அவுட்புட்மே டீசெண்டா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இங்க கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐல ஏகப்பட்ட விஷயங்களை Infinix வந்து கொட்டி வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் பெஸ்டா இருக்கா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த கேமரால அவங்க ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா AIGC போர்ட்ரைட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நீங்க யாராவது ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு டிஃபால்ட்டா ஒரு 4 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டெம்ப்ளேட்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்க போட்டோவை ஒரு 4 போட்டோவா அது டிஃப்ரெண்டா ஷூட் பண்ணி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. பொதுவாக நாங்கள் நிறைய சாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஈவன் ஒரு ஆளே இல்லாத இடத்துல கூட அந்த கேமரா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது டிஃபால்ட்டா ஒரு சில போட்டோஸ் வந்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோஸை தான் அது ஜெனரேட் பண்ண மாதிரி நமக்கு காமிக்கதே தவிர நம்மளோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கல. சும்மா கடமைக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஃபேஸை எடுத்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் தெரியிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது போக அதுல வீலாக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. நீங்க நிறைய குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஈஸியா அதுவே எடிட் பண்ணி கொடுத்துருது. அதிகமா வீலாக்ல ஏதாவது வீடியோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மொபைலோட ஹைலைட்டே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ அதுக்காக தான் this is not an ordinary phone அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க Mediatek Dimensity 7300 Ultimate அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 7300க்கும் 7300 Ultimateக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே. இருந்தாலுமே 7300 பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல தான் நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்குது. பட் இவங்க 12,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை 12,000 ரூபாய்க்குள்ள வந்தது அப்படின்னா இந்த செக்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இதுதான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 6 லட்சத்துக்கு மேல வந்தது. CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தோம். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 73% வரைக்கும் தான் யூஸ் பண்ணுது. அங்கங்க லைட்டா அந்த த்ரோட்லிங் இஷ்யூ இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் கேம் பிளே பண்ணும்போது BGMIல 90 FPS சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. ஸ்மூத்ல நம்ம எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தோம். ஆனா 60 FPS தான் சப்போர்ட் பண்ணுது. 90 FPS கான சப்போர்ட் இன்னும் வரல. ஒருவேளை அப்டேட்ல கண்டு ரோல் அவுட் பண்றாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேக்ஸிமமா HDRல அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை நீங்க டீசென்ட்டான கேமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவியா ப்ளே பண்றீங்க அப்படின்னா லைட்டா அங்கங்க ஃப்ரேம் டிராப் வந்து நீங்க பார்க்க முடியும். மற்றபடி மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வரல. நாங்க ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டீடைல்டா செக் பண்ணிட்டு டீடைல்டா ரிவ்யூல அப்டேட் பண்றோம். RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6+128 8+128 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 8+128 8+256 அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க RAM டைப் LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இது போக MEM Fusion அதாவது விர்ச்சுவல் RAM-உம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 6GB RAM-க்கு 12GB RAM-உம் 8GB RAM-க்கு 14GB விர்ச்சுவல் RAM-உம் கொடுக்கறாங்க. பட் அதால பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. மொபைலோட சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனாவே கொடுத்துட்டாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 கொடுத்திருக்காங்க. XOS 15 மேல. அது போக 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பொதுவா Infinixலாம் பார்த்தா ஒரு அப்டேட் தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கொடுத்து அது போக 2 OS அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம் தான். இது போகவும் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த AI ஃபீச்சர்ஸ்க்காகவே Mediatek APU 665 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்றாங்க. இதுல ஒரு சில விஷயங்களை ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேமரால பார்த்தோம் AIGC போர்ட்ரைட் அப்படின்னு. இது போகும் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் AI வால்பேப்பர் ஜெனரேட்டர் AI Note 4X இவங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் அது. இது போக காமனா நிறைய மொபைல்ஸ்ல வரக்கூடிய அந்த போட்டோ கட் அவுட் AI எரேசர் Android 15ல டிஃபால்ட்டா வரக்கூடிய சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரி எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்ல நல்ல விஷயம் தான். மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர், டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, DTS சப்போர்ட், ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போடுற மாதிரி இருக்கு. பாட்டம்ல வந்தா இங்க ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழேயே பவர் பட்டன் வந்துருது. LCD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா அந்த பவர் பட்டன்லயே கொடுத்துட்டாங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அடுத்து Wi-Fi 6
ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஒரு 500 mAh எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இது போக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 18-30 வாட் தான் நிறைய மொபைல்ஸ்ல கிடைக்குது. பட் 45 வாட் நல்ல விஷயம் தான். இது போக 10 வாட்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதுக்கு இதோட சார்ஜிங் சைக்கிள் அப்படின்னு பார்த்தா 2300 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பொதுவா 1500 to 2000 தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2300 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பேட்டரியோட லைஃப் 6 வருஷம் வரைக்கும் வரும் அப்படிங்கறதையும் பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இது எக்ஸாக்ட்டா 6 வருஷம் வருமா அப்படிங்கறதை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய யூசேஜை பொறுத்தது. 6 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்து அப்போவும் இந்த பேட்டரி நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நம்ம நம்பலாம் 6 வருஷம் ஒர்க் ஆச்சு அப்படின்னு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலுமே கார்டு ஆஃபர், இனிஷியல் செல்லிங் ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து ஒரு 12000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிராண்ட் வந்து சொன்னாங்க. சோ அந்த பிரைஸ்க்குள்ள தான் நானும் எதிர்பார்க்கிறேன். 12000 ரூபாய்க்கு இன்னும் கீழே வந்தது, ஒரு 10000 11000 வந்தது அப்படின்னா டெஃபினட்டா பெஸ்ட் தான். 12000 அப்படின்னு வந்தா கூட HD+ டிஸ்ப்ளே அது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய குறையா பார்க்குறேன். இது போக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைல் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.